இப்போ வந்து 2020ஆம் ஆண்டு 23வது கேள்வியாக வந்து பார்ட் 1 கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வி வந்து போஸ்ட்டில் போட்டிருந்து நான் இந்த கேள்வியை செஞ்சாக்கள் வந்து இந்த விடையை பிழை திருத்தக்கூடியவாறு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கேள்வியை செய்யாதாக்கள் வந்து இந்த வீடியோவை நிப்பாடி போட்டு கேள்வியை செஞ்சு போட்டு இந்த வீடியோவை பின்னுக்கு பாருங்க, மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே, அங்கே என்ன கேட்காங்க, ஒரு ஏயிலும் ஒரு பியிலும் ரெண்டு என்ன செஞ்சுக்காங்க, ஆராய்ச்சி தான் தெரிஞ்சாங்க. அந்த ரெண்டு ஆராய்ச்சிகளின் வில்லின் நீளங்கள் சமனா. அப்போ ரெண்டு வில்லின் நீளம் என்னும் சமனா. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கால்வட்டமாக இருக்கிறது. இப்போ நான் படம் ஒன்று குறி காட்டுறேன், இதில் பார்ப்போம். இதில் வந்து இப்படி ஒரு கால்வட்டத்திலான ஒரு ஆராய்ச்சி இருக்கு. அதில் ஆராய்ச்சிறையில் வந்து ஆரை வந்து எவ்வளோவாம், 7 சென்டிமீட்டராம். சரியா, இப்படி காட்டினா என்ன, ஆராய்ச்சிறை இந்த ஆரை 7 சென்டிமீட்டர். ஓகே, இது வந்து ஒரு பி. அடுத்தது ஒரு ஏ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன சொல்கிறாங்கண்டா அதில் வந்து அதில் கோணம் வந்து எவ்வளவு, 45 பாகை கோணம் உடைய ஒரு ஆராய்ச்சிறை ஒன்று தான் தெரிஞ்சாங்க. அந்த ஆராய்ச்சிறையின் கோணம் எவ்வளவு, 45 பாகை. விளங்குதா? ஓகே, இதில் வந்து ஆரை வந்து எவ்வளவாம், 6 சென்டிமீட்டர். இந்த படத்தில் இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது, பி என்ற உருவில் வந்து அதில் ஆரை வந்து 7 சென்டிமீட்டர்னு நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு ஏயில் வந்து அதில் ஆரையை நம்ம கண்டுபிடிக்கல. அது ஒரு தெரியாக்கணியமான ஆர் என்ற ஒரு எழுத்தாளர் தான் தெரிஞ்சாங்க. ஆகவே நமக்கு கேள்வி என்ன, அந்த ஆர் என்றதை கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு தரவுமாய் தராங்க. என்ன, ரெண்டின் வில்லின நிலமும் சமன். வில்லன என்ன, இந்த வில்லும் சமன் தராங்க. சரியா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லின நிலத்துக்கு என்ன சமன்பாடு, நம்ம இப்போ சும்மா எழுதாமல் சமப்படுத்துகிற மாதிரி காட்டுறோம் உங்களுக்காக. இப்போ 2πr தர டீட்டாவின் கீழ் 360 தான் என்ன, ஒரு ஆராய்ச்சிறையின் வில்லின நீளத்தை காட்டுறதுக்கான சமன்பாடு. இப்போ ரெண்டையும் சமப்படுத்தினோம்னு சொன்னால் விட வந்துடும். இப்போ பார்ப்போம். இதை ஒன்றுக்கு போட்டிருக்கேன், அதே மாதிரி அடுத்த பக்கம் போடுறோன்னே 2πr தர டீட்டாவின் 360. இப்போ 2 இருக்கு. அடுத்து என்ன, பைக்கு பதிலாக 22/7. ஆறு நமக்கு தெரியானே. அப்போ 6 ஒரு 30 கையம் ஆங்கில எழுத்து தெரிஞ்சாங்க. 6 போடுவோமே. கோணம் 45 தெரிஞ்சாங்க. கீழே எவ்வளவு, 360. அடுத்தது என்ன, 2 இருக்கு. அங்கால என்ன, பைக்கு பதிலாக 22/7. 6 சமன் என்ன, 7. அதே போல் இந்த டீட்டா என்ன, கோணம் எவ்வளவு, 90 பாகை. அப்போ என்ன, 90 போடுவோம். கீழே எவ்வளவு, 360 போட்டுட்டு சைவரையும் வெட்டுவோம். 9ல் ஒரு முறை, 36ல் 4 முறை. அடுத்தது 2 இருக்கு, இங்கே ஒரு முறை, 2ல் 2 முறை. 7 இருக்கு, 7 இருக்கு, என்னெல்லாம் வெட்டலாம். அடுத்தது என்ன, 2ல் ஒரு முறை, 22ல் 11 முறை. இப்போ இப்படி நான் சுருக்குறேன். சிலாக்கள் வந்து கஷ்டமாக இருக்குமென்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், வீடியோவை இப்படியே நிப்பாடி போட்டு நீங்கள் சுருக்கி பார்த்து போட்டு, சரியோ, இதை வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அப்போ நம்ம செஞ்சு பழகி எடுக்கலாம். சரிதானே, அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மிக்ஸ்ன்றது ஈஸியாக வந்துடும். ஓகேண்ணே, பார்ப்போம். இப்போ அடுத்தது 45 இருக்கு, 360 இருக்கு. இதை வந்து நீங்கள் பழகி ப்ராக்டிஸ் எடுத்தாக்கள் வந்து இது ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. இது எத்தனை பின்னம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உண்டியங்கள் 8 பின்னம் எடுக்கலாம். என்ன, இப்போ அதை நான் ஈஸியாக சுருக்கி காட்டுறேன். இதை நம்ம 9 பிரிப்போம். 9ல் 45 பிடிச்சனே 5 முறை. இது எத்தனை, 9 4 36. அப்போ 4 0. 5ல் ஒரு முறை, 40ல் எத்தனை, 8 முறை. அடுத்தது என்ன, 2ல் ஒரு முறை, 8ல் 4 முறை. அடுத்தது என்ன, 22 2 பிடிச்சா 11, 2 2. இப்போ என்ன மிஞ்சுது கடைசியாக, 11 ஒன்று மிஞ்சுது. அடுத்தது ஒரு 6 மிஞ்சுது. அடுத்தது என்ன, கீழே ஒரு 7 மிஞ்சுது. அடுத்தது ஒரு 2 மிஞ்சுதுண்ணே. இஞ்சால் என்ன மிஞ்சுது, இந்த 11 ஒன்று மிஞ்சுதுண்ணே. ஒரு 2 மிஞ்சுதா, இல்லை. இப்போ நம்ம கடைசி அந்த 6 தான் விட வேணும். அப்போ நம்ம என்னடா செய்கிறேன், 2 ஓடுவோம். தெரியும் தானே உங்களுக்கு, சமணகங்கள் இருந்தால் பிரிபட்டால் அது போய் பெருக்கப்பட்டால் பிரிபடும். அப்போ இதுகள் தெரிஞ்சிருக்கு தனி வேணும். இப்போ 11 தர 7. இந்த 7 என்ன செய்தி பெருக்கப்படுது, 2 மீன் செய்தி பெருக்கப்படுது. இந்த பெருக்கப்படுற 2 மீன் செய்தி இந்த தானதுக்களால் பிரிபடுது. விளங்குதா, இது 2 மீன் செய்யப்படுது, இங்கே போய் பெருக்கப்படும். பிரிபட்டால் பெருக்கப்பட்டால் பிரிபடும். ஓகேயா. அடுத்தது இந்த 11 என்ன செய்தி பெருக்கப்படுது, ஆக ஒன்று பிரிபடும். வெட்டுவோம். இந்த 11 இந்த 12 வெட்டினா கடைசி விட என்ன வருது, 14 சென்டிமீட்டர். ஆசமன் என்ன,
14 சென்டிமீட்டர். சரி, இந்த விட நமக்கு சரிதானா? டவுட் வரலாம் சில ஆட்களுக்கு, என்னடா இது எப்படி சரிதானா? இப்போ நம்ம செஞ்சோமே, இப்போ நீங்கள் வந்து வெஸ்பாடு இருந்ததால் விட கொடுக்கக்குள்ள இப்படியே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்ட் மார்க்ஸ் எல்லாம் வரும். சில உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் ரெண்டால் இப்படி எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். சில ஆட்கள் வந்து டக்குண்டு என்ன சொல்கிறோம், மனக்கணிதத்தில் டக்குண்டு போடுதாங்கன்னு சொன்னால் சில ஆட்களுக்கு வந்து 1 மார்க்ஸும் கிடைக்கலாம். சரி, நம்ம ஃபுல்லாக எழுதுனோம்னு சொன்னால் நமக்கு மார்க்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யும், குறையடிக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம எப்படி என்ன கீழே காட்டுறோம், உதாரணம் 1 காட்டுறேனே, 2 தர 22 7 தர பாறை எவ்வளோ, வந்து 6 சமன் என்ன முடியும், 14 தானே. 14 போடுவோம். எவ்வளோ அது கோணம், 45 வாகை, 360. பின்னங்களுடைய தானே எவ்வளவு, 2 தர 22 7 தர 14 தர 1 8 என்ன, இதையும் சுருக்கி இதையும் சுருக்கினா 8. இந்த அடி தானே பின்னம், 1 8. ஓகேயா. இங்கே ஒரு முறை, இங்கே எவ்வளவு 4 முறை, இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை, இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை, இங்கே 2, இங்கே 11. ஆகவே என்ன, 11 சென்டிமீட்டர். இந்த 11ம் ஒருத்த கண்டமே 11ம் அது சமனாக வருது. சரியா, பார்த்தீங்கன்னா என்ன வருது, இந்த வில்லின் நிலம் சமனாக வருது. அந்த மேலே கண்ட 45 பாகை கோணமுடைய ஆராய்ச்சிறையும் 90 பாகை கோணமுடைய ஆராய்ச்சிறையும் இந்த வில்லின நிலம் சமனாக வருது. கேட்ட கேள்வி ஆர் சமன் என்னன்னு தான் கேட்டவங்க. ஆகவே ஆர் சமன் 14 சென்டிமீட்டர். ஓகே, தேங்க்யூ. ஓகே.